பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல அருமையான வாக்குத்தத்தம், நல்ல வசனம். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், ராசி இல்லாதவன், என் செய்வதெல்லாம் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, என் நேரமே செய்யல, அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இந்த இடத்துல உல்டாவை சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாங்கிக்கும். யார் அவன்? நான் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஆப்பம், இட்லி, இந்த போண்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ காலையில் எங்கள் அம்மா அனுப்பி இப்போ வாங்கிட்டு வாப்பான்ட்டு. அப்போ போகும்போது நான் கையில் காசு கொடுப்பேன். அந்த அம்மா என்கிட்ட வாங்காது. என்ன பண்ணோம், அது ஒரு ஆளை வச்சுட்ருக்கோம். அந்த ஆள் வந்த பிறகு என் கையிலேருந்து காசு வாங்கி அதெல்லாம் இப்படி சுற்றி அந்த போனி பண்ணு. எனக்கு அப்போ புரியல. எனக்கு விவரம் வந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த இட்லி முதல் என் கையில் வாங்கினா அந்த வியாபாரம் தோத்து போகும், நல்லா இட்லி விற்காது. என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா, உருப்படாத கையாக பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. என் கையினாலே அநேகரை ஆசிர்வதிப்பதற்கு என் கையில் கர்த்தருடைய கிருபையை ஆண்டு வைத்திருக்கிறார். உங்களுக்கு உங்கள் கை கூட அப்படிதான் இருக்கலாம், என்னை போல இருக்கலாம். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு, அது கர்த்தரால் ஆயிடுச்சு, நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிட்டு. இந்த அற்புதங்கள் எப்படி நடக்குதுன்னா, வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. எந்த மனிதன் இறைவனுடைய சத்துவத்தின் கீழே, அவருடைய பிரசனத்தின் கீழே, அவருடைய வார்த்தையின் கீழே, அவருடைய ஆலோசனை கீழே, கட்டுப்பாடு கீழே எந்த ஒரு மனிதன் அவருடைய கண்ட்ரோலுக்கு வருகிறானோ அப்பதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க நிறைய பேர் இன்னைக்கு தங்கத்தை தொட்டா கூட அது தகரமா மாறி போகுது. காரணம், அவர்கள் பல சாபங்களை குவித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்தை இழந்து போகிறார்கள், சமாத்தை இழந்து போகிற தேவ மக்களை ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நீங்க செய்வது வாய்க்கணும்னா ஒன்னே ஒண்ணு, உங்க வாழ்க்கையை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் காரியம் வாய்க்கும். உன்னுடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் யோசனை உறுதிப்படும். பைபிள்ல பல வசனங்கள் போட்டிருக்கு. அங்க நீர்க்கால்கள். எது நீர்க்கால்கள்? இறைவனுடைய போதனை கீழே, இறைவனுடைய சத்துவத்துக்கு கீழே எந்த ஒரு மனிதன் வருகிறானோ. இப்போ பாருங்க, ஒரு கால் நான் தரித்திரனாக இருந்தேன், உதாசீனப்படுத்தப்பட்டவனாக இருந்தேன், ஒருவரும் கிட்டே வரக்கூடாத ஒரு அவலட்சணமான அருவருப்பான ஆள் இருந்தேன். ஆனால் நீர்க்காலாகி இறைவனுடைய பாதத்திலே வரும்போது, அவர் கீழே ஆண்டவர் ஊன்ற கட்டப்படும் போது காரியங்கள் வாய்க்க. நீங்க சங்கீதம் அதே 1:1 படிக்கும்போது, துன்மார்க்கன் ஆலோசனை, பரியாசக்காரர்கள் உட்காரவிடம், பாவிகளுடைய வழி. நீங்க பாவிகளுடைய வழியிலே, பரியாசக்காரர் உட்கார இடத்திலே நீங்க உங்க வாழ்க்கை துன்மார்க்கனுடைய ஆலோசனை மண்ணில் இருக்கும்போது, நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களும் அற்பமானவர்களாய் மாறுவீங்க. அதான் இறைவன் நினைக்கிறேன், வாப்பா கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்தேன், வேதத்தை கற்றுக்கொள்கிறேன், போதனை ஏற்றுக்கொள், நான் நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவேன். இயேசு உங்களை ரட்சிக்கவும் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நீ எவ்வளவு தரித்திரமாய் ஏழ்மையாரு. நீ சொல்ற நிறைய பேர், எனக்கு நேரம் சரியில்லை, என்னுடைய கட்டம் சரியில்லை, என்னுடைய நட்சத்திரம் சரியில்லை. நீ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை தேவன் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அவர் வாழ்க்கை கட்டம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நான் தலைவிதியை தலையெழுத்து, எதுவா இருந்தாலும் உன் தலைவிதியை தலையெழுத்தை மாற்ற தலை சாய்த்து இறைவன் சொல்லுகிறார். அவன் செய்வதில்லை. யார் ஒருவன் என் உபதேசத்துக்கு, என் சத்தியத்திற்கு, என் வேதத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இசப்பா, என் வாழ்க்கையை நான் கையில் ஒப்பு கொடுக்க, என்னை பரிசுத்த கொடுத்தும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அப்படி யார் உணர்ந்தார்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறின. அதுதான் 1 யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த வெயில். எந்த மனிதனாக இருந்தாலும், அங்கே அப்போஸ்தலர் 10:35 சொல்லுகிறது, எந்த ஜனத்தின் ஆகிலும், எந்த ஜாதி ஆகினாலும் கர்த்தருக்கு பயந்து நீதி நடப்பிக்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனாய், ஆண்டவருக்கு உகந்தவனாய் நீ மாற உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து நீதி நடப்பித்து பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க, கர்த்தர் உங்களை செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். இந்த காலகட்டத்திலே நேரங்களிலே உன்னை அதிர்ஷ்ட கட்டவனாக, இல்லை ராசி இல்லாதவனாக நீ என்னென்ன சொல்றியோ அது எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுகிறவர், உன்னை சிறந்திருக்க பண்ணுகிறவர், பெஸ்டாக மாற்றுகிறவர். அவர் சொல்கிறார், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை, ஒருவேளை திருமணம் ஆகல, குழந்தை இல்லை, வீடு கட்ட முடியல, எந்த நிலைமை தன் காலம் எந்தெந்த காலத்தில் எதெல்லாம் செய்யும் தேவன் நினைத்தாரோ அதை சரியாக செய்வார். நீர்காலாக இறைவனுடைய பாதத்தில் வந்து விடுங்கள். தேவன் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.